ரிவ்யூ பண்றேன். நான் தானே போய் எவன்டா அது வாசப்படியில லேண்ட் பண்ணி வச்சது? இதுக்கெல்லாம் அடிப்படுற ஆளானா? எத்தனை லேண்ட் பண்ணாலும் சோலோவா போய் ரிவ்யூ பண்ண. அந்த வீட்டு மேல ஒருத்தர் இருக்கிறதா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை இப்ப கிளியர் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. என்கிட்ட 2 பாம் இருக்கா, இதுல ஒரு பாம் எடுத்து அப்படியே ஒன்னும் போட தேவையில்ல, ஹுக் பண்ணி எரிஞ்சோனா இருக்கான இருக்கான், மேலதான் இருக்கான். இப்ப அவனை முடிக்கணும்னா அடுத்து இன்னொரு பாம் எரியணும். இன்னொரு பாம் இருந்துச்சுன்னா அழைக்க. இவன் எங்க ஓடுறான்? ஐயோ, சைட்ல இருந்து இவனை அடிக்கிறானே. அதுக்குதான் ஓடனானா? எங்க அடிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஏமா என்ன அடிக்கிறது? எங்க போயிட்டு இருக்கான்? அண்ணே, கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே. கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? எதுக்கு இப்படி விழுந்து ஓடிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன அடிக்க தானே வந்தான். அதானே மேல இருந்த ஒரு டீம்மேட்டு போல, அதான் இப்படி ஓடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதாண்டா பீக்கு. இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. அந்த பக்கம் போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடுறோம். சொல்லி வாய மூடல. எப்படி 2 லேண்ட்மேனை வச்சுட்டு போயிருக்கா பாருங்களே. இது உடச்சப்ப வருவாங்களே, பரவாயில்ல. ரிவ்யூ பண்ணிட்டு அப்படியே திரும்பி பக்கம் ஓடிட வேண்டியதா. இந்த எல்லையை தாண்டிட்டோனா அவன் இறங்கிடுவான். அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் பிறக்கிட்டு போயிட்டு அந்த 2 பேரும் நம்ம பொழந்துடலாம். அங்கதானே இருக்காங்க. ஐயோ, ஜோடியா போறாங்களே. இவன் அடிக்கதான் போறாங்களா? தேவலாம கண்ணை கொடுத்துக்கு வாங்கி கட்டிக்க போறேன். இவன் எதுக்கு இப்ப அங்க இறங்குன்னு தெரியலையே. இவங்க 2 பேர்ல ஒருத்தன தெரியாம அடிச்சு போட்டு, தெரியாம தாண்டா அடிச்சுட்டேன். பேசாம கண்ணை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா இப்படியே அந்த எல்லையை தாண்டி போயிருக்கலாம். தேவலாம இப்ப நாக்காயிட்டேன். இவ இப்ப உயிரை கொடுக்காம இருந்தானா என்ன ரிவே பண்ண கூட வேணாம். அந்த சைடு போய் எப்படியா தப்பு